next ninth question, a cube minus b cube equal to 56 கொடுத்தாங்க. a cube minus b cube equal to 56 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி a minus b equal to 2 கொடுத்து இதோட என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னது? a cube minus b cubeக்கு வந்து a cube minus b cubeக்கு வந்து a minus b into a square plus ab plus b square. அப்போ இதுக்கு வேல்யூ என்ன தெரியும்? நம்மளுக்கு 56ன்னு தெரியும். இதுக்கு என்ன வேல்யூ 2ன்னு தெரியும். இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதை வந்து இங்கே டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் 28. இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏபின்னு இருக்கு இல்லையா, நம்மளுக்கு ஃபார்முலா படி வரணும். நம்மளுக்கு இங்கே என்னது a மைனஸ் பின்னு இருக்கு இல்லையா, அதனால என்ன செஞ்சுக்கலாம், இங்கே மைனஸ் 2ab ப்ளஸ் 3ab. எப்படின்னா இங்கே ஏபி தானே இருக்கு, நம்மளுக்கு 2abன்னு வரணும். அப்போ ஒரு 2ab சப்ராக்ட் பண்ணுறோம், ஒரு 2ab ஆட் பண்ணமாக 2ab ப்ளஸ் ab 3abன்னு வந்துடும். அப்போ இதுக்கு என்ன நமக்கு ஃபார்முலா? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3ab ஈக்குவல் டு 28. இதுக்கு வேலையே நமக்கு தெரியுமே 2ன்னு தெரியும் இல்லையா, இது 2ன்னு போடுங்க. அப்போ 28 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3ab. அப்போ 2 ஸ்கொயர் என்ன வரும்? 28 மைனஸ் 4 ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 3ab. இந்த 4 இங்கே கொண்டு வந்துடுங்க. 3ab equal to 28 minus 4 equal to 24. இந்த 3 டிவைட் பண்ணுங்க. அப்போ ab equal to 24 by 3, அப்போ 8. அப்போ ab யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ என்ன தெரியுங்க, இங்கே பாருங்களேன், இங்கே பார்த்துக்குவோம். இங்கே என்ன வரும்? a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 28. ab கொண்டு போயிருங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 28 மைனஸ் ab. abக்கு வேல்யூ என்ன? 8 தானே. இப்போ 28 மைனஸ் 8 ஈக்குவல் டு 20. if x is equal to 2t and y is equal to 2t minus 1 by 3, then what value of t? x is equal to y is correct. அப்படின்னா x y ஈக்குவலாக இருந்தால் t யோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே இருக்கு x இருக்கு. இப்போ x is equal to y. அப்போ 2t equal to y போல 2t minus 1 by 3. 3 வச்சு இங்கே மல்டி பண்ணுங்க. 60 equal to 2t minus 1. அடுத்த என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த 1 இங்கே கொண்டு வந்துருவோமா, இல்லை இதுவே கொண்டு வந்துருங்க. 60 minus 2t equal to minus 1. ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் 4t equal to minus 1. அப்போ t equal to minus 1 by 4.